ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ராஜபுத்திரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்காரு. அவங்க அப்பா தான் பிரபு. அவர் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் பையனை ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனை எந்த வேலைக்குமே அனுப்பாம தானே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்லயும் பார்த்தீங்கன்னா பெருசா விவசாயம் செழிக்கலாம் இல்ல. அதனால அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்துல தண்ணிக்காக போர் போடுறாங்க, அதுலயும் தண்ணி வரல அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டத்துக்கு போயிடுது அவங்க ஃபேமிலி. அப்ப நம்ம ஹீரோ வேலைக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா பல இல்லீகல் விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ எப்படிலாம் பாதிக்கப்படுறாரு, அதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிரபுவை தான் சொல்லி அவன ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ வெற்றியும் அவரும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு படம் பூராவே. மத்த எல்லாருமே கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னும் பல பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது பல இடத்துல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டை சொல்லி படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி பிளாட்டை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க இவங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்லாம் பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த ஊரையே சூப்பரா காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா வில்லனுக்கு போட்டிருக்க தீம் மியூசிக் நல்லாவே இருந்தது. சாங்ஸும் ஓரளவு பெட்டரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல ஒரு சில சீன்ஸா நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது நமக்கு ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல் தரல. ஆனா இவங்க நல்ல ஸ்டோரி பிளாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்து நல்லாவே வந்திருக்கும். இந்த படம் வேற லெவல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.